இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையும் செயல்களும் உங்களை நீதிக்கு நேராக வழிநடத்த முடியும். நீங்கள் நட்சத்திரத்தைப் போல என்றென்றைக்கும் பிரகாசிக்க முடியும். இன்றைய நாள் நம்ம வாழ்க்கை இருள் சூழப்பட்டிருக்கலாம். என்னடா இது, நான் எவ்வளோ முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளோ போராட்டம் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் என் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இருள் சூழப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கேன். என் மேலே எப்போ ஒளி வீசுன்னே தெரியல. நான் எப்போ நட்சத்திரத்தை போல் நான் ஜொலிப்பேன்னு தெரியல. புலம்பிக்கிட்டே இருப்போம்ல. எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் வாழ்க்கையில் முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க, ஆனால் நான் அப்படியே தான் நின்றுட்டுருக்கேன். எவ்வளோ வாய்ப்பத்தை நான் அழிஞ்சிட்ருக்கேன். படித்து முடித்தாச்சு, 2-3 டிகிரி வாங்கியாச்சு, ஆனால் இன்னும் எனக்கு பிடிச்ச ஜாப் கிடைக்கல. தேடாத இடம் இல்லை, இன்னமும் நான் ஓடிட்டு தான் இருக்கேன். முழுமையாக நம்புகிறேன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி செபியுங்கள். முழு மனசோட, முழு ஆன்மாவோட. நம்ம நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருப்போங்க. வெளிலலாம் போயிருப்பீங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, காரில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, பைக்கில் போயிருப்பீங்க. ஸோ போகும்போது நாங்கள் ஆட்டோ பின்னாடிலாம் வசனம்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ கடவுளை வசனம் போட்டிருப்பாங்க, இல்லை வாழ்க்கை தத்துவங்கள்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நான் கடந்து வந்தபோது இப்போது சமீபமாக ஆட்டோ பின்னாடி என்ன போட்டிருந்தது அப்படின்னா, உன்னை குறை சொல்கிறதுக்கு எவனுக்கும் தகுதி இல்லை, முதல்ல அவன் கரெக்டாக இருக்கானா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. இன்றைக்கி குறைய பார்க்குறதுக்கு எத்தனை பேர் காத்துட்ருக்காங்களோ, இவன்கிட்ட ஏதாச்சும் ஒரு குறையை கண்டுபிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்தவங்களையும் நம்ம பார்க்கணும், அவங்கள பற்றி நம்ம ஏன் பேசணும்? தேவையே இல்லையே. என்றைக்கு ஒருத்தன் அவனுடைய வாழ்க்கையில் அவனை பற்றி யோசிக்கிறானோ, அவன் குடும்பத்தை பற்றி யோசிக்கிறானோ, வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா அடுத்தவனை எப்போ தள்ளி விடலாம், அடுத்தவனை எப்போ நம்ம புறம் பேசலாம், அடுத்தவனை எப்படி நம்ம காயப்படுத்தலாம்னு யோசிக்கிறதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, இன்றைக்கி எத்தனை பேர் குடும்பங்களில் கண்டிப்பாக சந்தோஷம் இருந்திருக்கோமே. ஏன் சந்தோஷம் இல்லை? அடுத்தவன் என்ன பண்ணுறான், அடுத்த வீட்டில் என்ன சண்டை இருக்குது, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சந்தோஷப்பட்டுருக்கோம்ல. அதெல்லாம் வாழ்க்கை. உன் வாழ்க்கையை பாருப்பா, உன் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ சண்டை சச்சரவுகளாக இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை விட்டுட்டு அடுத்தனுடைய வாழ்க்கையில் போய் நம்ம மூக்கு நுழைக்கிறதுன்றது ரொம்பவே தப்பான விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை பேர் அப்படி பண்ணிகிட்ருக்கோம்? வேணாம், விட்டுருங்க. அதிலிருந்து வெளியே வர பாருங்கள். அன்பை கொடுங்க, அது அன்பாக கொடுங்க. எங்கெங்கேயோ எதோ நடந்துகிட்ருக்கல வாழ்க்கையில். சமீபமாக தற்கொலை, எவ்வளோ தற்கொலைகள், எவ்வளோ கொலைகள், எவ்வளோ பாலியல் வன்கொடுமைகள், போதை பழக்கத்தினால அடிமைகள். ஸோ எவ்வளோ போயிட்டுருக்காங்க, லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, மனசு சரியில்லை. சமீபத்தில் +2 மாணவன் நினைக்கிறான், ஸ்கூலில் டீச்சர் திட்டாங்க, மனசு உடஞ்சிட்டானா. ஸோ தற்கொலை பண்ணிட்டான். என்னடா இது ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க அந்த விஷயம் படிக்கும் போது. எல்லாரும் நம்ம டீச்சர் திட்டுறதுன்றது கொஞ்சம் இயல்பான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அது அந்த பையனால் தாங்கிக்க முடியல. ஸோ வீட்டுக்கு வந்தால் தற்கொலை பண்ணிக்கிட்டான். உயிர் போயிடுச்சுல. ஏன் இந்த மாதிரிலாம் தாங்கிக்கொள்ள ஒரு சக்தி நமக்கு இல்லையா? இப்போ இருக்க சூழ்நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராச்சும் எதனா சொல்லிட்டா போதுங்க, மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் மாமியார், மாமனார், அவருடைய கணவர் எவ்வளோ செலவில் கோடிக்கணக்கில் கொட்டி செலவு பண்ணி சூப்பராக நடைபெற்ற திருமணம். ஆனால் அந்த பெண்ணுக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கல. அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் வந்துடுறேன்ப்பா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி. வீட்டுக்கும் கிளம்பி வந்திருக்காங்க. ஆனால் அப்பா என்ன சொல்கிறாரு, வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. ஒரு கட்டத்தில் முடியல. ஸோ அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு. ஸோ வீட்டில் நின்றுக்கிட்டே இருக்கணுமா, உட்காரக்கூடாது. ஸோ கார் எல்லாமே இருக்குது, நடந்து தான் போகணுமா. ஏகப்பட்ட சித்திரவாதைகள், கொடுமைகள். ஓரளவுக்கு பொறுத்து பார்த்தாங்க. என்ன பண்ணாங்க, கடைசியில் அப்பாவுக்கு வாய்ஸ் நோட் அமைச்சிட்டு நான் இருக்க பிடிக்கலன்னு சொல்லி தற்கொலை பண்ணிட்டாங்க. ஸோ என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்குங்க. வரதட்சணை கொடுமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் கண்டிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம். உனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு நல்லா பார்த்துக்கணும், நம்மளுடைய கடமை அது. அம்மாவும் இல்லை, இன்றைக்கி எத்தனையோ கணவர் மனைவிகள்லாம் பார்த்தீங்கன்னா தாங்குவாங்க மனைவிமார்களை. ஏன் அப்படின்னா மனசுக்கு பிடிச்சிருக்கு. பணம் காசு எனக்கு தேவையே இல்லைங்க. அன்பான மனைவி கிடச்சிட்டா எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு ஈடாகாதுங்க. ஏன்னா அன்பான மனைவி என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அதே மாதிரி கணவனும் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி எத்தனை பேரோட வாழ்க்கை சிறப்பாக இருந்திருக்கு. ஆனால் ஒரு சில பேரோட வாழ்க்கை பணம் பணம் பணம், வரதட்சணை வரதட்சணை வரதட்சணை, நகை போடலையே, அதை போடலையே, இதை போடலையே அப்படின்னு சொல்லி ஒரு வியாபாரமாக பார்த்துட்ருக்காங்களோ. ஆண்டவர் இந்த நிலமை
இந்த மாதிரியான விஷயங்கள் மேலும் எங்கேயும் யாருக்கும் நடக்கவே கூடாது ஆண்டவரே. நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். எவ்வளோ விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு, எங்கெங்கேயோ ஒவ்வொரு மூலையில் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது ஆண்டவரே. நீர் தான்ப்பா பத்திரமா பார்த்துக்கணும். ஒவ்வொரு பெண் குழந்தைகளையும் பெண் பிள்ளைகளையும் பத்திரமா பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்க போகிறோம்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கலாம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உலகத்திற்கு வெளிச்சமாய் இருப்பதற்கு எங்களை அழைப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றனப்பா. அநேகர் நீதிக்குண்டாகின்றவர்கள் என்றென்றைக்கும் நட்சத்திரத்தைப் போல பிரகாசிப்பார்கள் என்ற உம் வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்தின ஆண்டவரே. நீரே பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வீர் நம்புறேன் ஏசப்பா. இப்பொழுது ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை உம் அன்பையும் சத்தியத்தையும் நீதியையும் பிரதிபலிக்க உதவி செய்யுங்கப்பா. எங்கள் செயல்கள் வார்த்தைகளை காட்டிலும் நீரே எங்களை பலப்படுத்துவீராக. எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் சந்தித்தாலும் நான் உறுதியாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கை உம்முடைய பரிசுத்தத்திற்கு சாட்சியாக அமைய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மற்றவர்களை பார்க்கிலும் எங்கள் வாழ்க்கையை நீ பலப்படுத்துவீராக. உண்மையாய் நேசிக்கின்ற உம்முடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று கேட்குற ஏசப்பா. எல்லோரும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக மாற்றுவீராக. எந்த பிரச்சனையும் எங்களுக்கு நேரிடாதபடி சந்தோஷத்தை கொடுப்பீர் என நம்புகிறோம்ப்பா. போகும்போது வரும்போதும் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உண்மையே நாங்கள் பற்றி கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்கப்பா. இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கின்றோமப்பா. எங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கின்ற நட்சத்திரமாக மாற்ற வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. உம்மிடத்தில் வந்திருக்கின்ற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை நிலைமை நிச்சயமாய் மாற்றக்கூடிய வல்லமை உமக்கு இருக்குதப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொற்று நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்கப்பா. எல்லோரும் நல்லா ஆண்டவர். எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் சரி, நீரே எங்களுக்கு நல்ல ஒரு தகப்பனாக இருந்து எங்கள் வாழ்க்கையை பலப்படுத்துவீராக. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.